அம்மாவை நான் வேலைக்கு போய் சந்தோஷமா பாத்துக்கணும் நானும் ஆசைப்பட்டேன். பொறுமையா வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க பத்திரமா. இனிமே நான் எங்க எப்படி போவேன்னு கூட தெரியல. நவம்பர் 24 அன்னைக்கு காலையில 11 மணிக்கு ராஜபாளையத்திலிருந்து தென்காசி நோக்கி KSR அப்படிங்கிற ஒரு பஸ்ஸும், தென்காசில இருந்து கோவில்பட்டியை நோக்கி MR கோபாலம் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸும் வந்துகிட்டு இருக்கு. KSR பஸ் பயங்கர ஸ்பீடாவும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் போயிருக்கு. மற்ற வாகனங்களை வேகமா முந்தவும் செஞ்சிருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கடையநல்லூர் அருகில் துரைசாமியாபுரத்துக்கிட்ட எதிரே வந்த MR கோபாலம் அப்படிங்கிற பஸ் நேருக்கு நேர் மோதி மிகப்பெரிய விபத்தை உண்டாக்குது. இந்த விபத்துல 5 பெண்கள் உட்பட 6 பேர் அதே இடத்துல உடல் நசுங்கி பரிதாபமா இறந்து போறாங்க. பல பேர் ரத்த வெள்ளத்துல படுகாயமும் அடைகிறாங்க. ஒருத்தர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில இறந்து போறாரு. இந்த கோர விபத்துல புளியங்குடியை சேர்ந்த 55 வயதான மல்லிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இறந்து போறாங்க. கணவரை இழந்த இவங்க ரொம்ப வறுமையால பீடி சுத்துற வேலைக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு பார்வை மாற்றுத்திறனாளியான கிருத்திகா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க. கிருத்திகா MA BEd வரைக்கும் படிச்சிருக்காங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போய் அவங்களை காப்பாத்தணும் அவங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சூழ்நிலையில தான் பஸ் விபத்துல அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம தன்னந்தனியா கதறி எழுத காட்சி பார்த்த எல்லாருடைய மனசையும் கலங்க செஞ்சிச்சு. கிருத்திகாவோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புளியங்குடி நகராட்சி அலுவலகத்துல டேட்டா என்ட்ரி பணியை வழங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. போட்டி போட்டு பஸ் வேகமா ஓட்டி பயணிகளை ஏத்தி எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற டிரைவரோட பேராசைனால பல பேரோட உயிர் போயிருக்கு. நம்மளை எப்படியாவது ஊர்ல பாதுகாப்பா இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நம்பிதான் பல பேர் இந்த மாதிரி பஸ்ல ஏறாங்க. தயவு செஞ்சு டிரைவர்கள் பொறுப்போடும் பாதுகாப்போடும் ஓட்டுங்க. உங்களை நம்பி வர மக்கள் உயிரோட விளையாடாதீங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.